ஜெபாவியை ஊற்றுமையா கெத்செமனே ஜெப வீரரே ஜெபாவியை ஊற்றுமையா கெத்செமனே ஜெப வீரரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வேளையும் வந்திருக்கிற ஒவ்வொரு வேளையும் ஜெபாவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசேஷத்தின் மேல ஒரு விசேஷித்த அனாயிட்டியை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு பிரியமாய் இருப்பதாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் இருக்கும்படியாய் மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தூய ஆவியானவரை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி, நன்றி இயேசுவே, துதிக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. மறுநாள் நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறோம். Hallelujah. இந்த நாளை நாம் கர்த்தரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஸ்தோத்திரித்து புகழ வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இப்பொழுது வந்து ஆராதனையை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா துதிக்கான மகிமையும் புகழும் உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தில் நான் வந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் இயேசு நாமத்தில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். எவ்வளோ பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க, ஆண்டோடைய சமூகத்துக்கு நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா, அவரை நோக்கி வந்திருக்கவர்களை ஹல்லேலூயா ஒரு நாளும் கைவிடுற தேவன் அல்ல. ஆமே, அவர் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். இன்னைக்கு நம்ம பாட போற முதல் பாடல் பயம் இல்லையே, பயம் இல்லையே. இந்த பாடலுக்காக நான் இன்னைக்கு எடுக்க போற வசனம் என்னன்னா, வேதத்தோடு இருக்கிறவங்க இந்த பைபிளை கொண்டு வந்திருக்க பைபிள் வேதத்துக்கு நேரம் திருப்பி செல்லலாம். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, உபாகமம் Deuteronomy chapter 31 verse 6. நீங்கள் பலனற்ற ஜனங்களாக இருக்கிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான வசனம். நான் ஆங்கிலத்திலையும் தமிழையும் வாசிக்கிறேன். Be strong and of good courage. Do not fear or be in dread of them, for it is the Lord your God who goes with you. He will not fail you nor forsake you. இது நம்ம தமிழ் அழகா நம்முடைய அன்பு சகோதரர் வாசிச்சாங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அருமையான வசனம். இதை ஒட்டி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாங், முதல் பாடல் நம்ம பாட போறோம். ஏன் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற வசனம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருனால தான் நம்ம பயப்பட அவசியம் இல்லை. நம்ம ஏன் பயப்பட அவசியம் இல்லை? ஏன்னா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே உற்சாகத்தோட நம்ம எல்லாரும் எந்திரிச்சிருந்து நம்ம புது தெம்போட இந்த முதல் பாடலை பாடுவோமா?
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால்
நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, எவ்வளவு அருமையான தேவன். ஆண்டவரே, எங்க இருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கவலை, சின்ன பதற்றமாக, சின்ன பயம் இல்ல பாரமா இருந்தா கூட அதே மேலே கூட நீங்க கரிசனையா இருக்கக்கூடிய தேவனா இருக்கிறீங்க. எங்க பயங்களை எடுத்து போடுறதுக்காக நீங்க எங்களுக்கு துணை நிற்கிறீங்க. எங்களுக்கு நீங்க அந்த பலத்தை கொடுக்குறீங்க, அந்த தைரியத்தை கொடுக்குறீங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்ன பயம், என்ன பாரம் இருந்தாலும் அதை நீங்க தனியா சுமக்க தேவையில்ல. உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பதற்றங்கள், வருங்காலத்தை கொடுக்கிற பயம், பாரம் எல்லாமே நீங்க ஆண்டவர் கருத்துல கொடுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுக்கு துணை நிற்கிறதுனால இந்த முதல் பாடல் சொன்னது போல உங்களுக்கு பயமே கிடையாது. அவர் நிச்சயமா உங்களுக்கு வழிவாசலை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் நிமித்தமும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அடுத்த பாடல் நம்ம பாடுவோமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ரொம்ப பிரபலமான எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அறிமுகமான பாடல். உற்சாகமா இந்த அடுத்த பாடலை பாடுவோம்.
அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து வன்முறையை எதிர்க்கிறவர், அவர் அன்பாலேயே எல்லாம் ஜெயிக்கிறவர். அவர் தீய சக்திகளுடன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஆயுதங்களை வைத்து அவர் போராட அவசியமே இல்லை. அவர் இடத்துல அந்த வெளிச்சம் வந்தால் போதும், இருள் தானாக அகன்று போகும். இயேசு கிறிஸ்து நான் எப்படி சொல்லுவேன், அஹிம்சை மன்னன்னு நான் சொல்லுவேன். எந்த ஆயுதங்களும் கிடைக்காது. ஏசப்பா ஒரு நாள் கூட நம்ம ஆயுதங்களோட சித்தரிச்சு நம்ம பார்த்ததே இல்லையா? ஏன்னா அவர் அன்பை சொல்லிக் கொடுக்க வந்தார். இந்த தீய சக்தி, சண்டை, சஞ்சரவு, பிரிவினை, பாகுபாடு பார்க்கறது, இந்த ஆயுதங்களை எடுத்து சண்டை போடுவது, இதையெல்லாம் அவர் எதிர்க்கிறார். ஏன்னா மனுஷங்களையும் உயிரினங்களையும் உருவாக்கினவே அவர் தான். நம்ம அழகா ஒரு பொருளை உருவாக்குறோம், ஒரு பொக்கிஷத்தை நம்மளே நம்ம கையால உருவாக்கும் போது அது அழியறது ஒரு நாள் நம்மளால தாங்கிக்க முடியாது. சின்ன கீரல் கூட ஒரு வைரக்கல் மேல நம்ம பட்டப்பட நம்ம தாங்கிக்க முடியாது. நீங்க தான் இறைவனின் பொக்கிஷமா இருக்கிறீங்க, நீங்க தான் ஆண்டவருடைய வைரக்கல்லா இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு சின்ன கீரல் கூட அதை வந்தா கூட அவரால் தாங்கிக்க முடியாது. அதனால மனிதர்களை காயப்படுத்துகின்ற ஆயுதங்களை ஆண்டவர் எதிர்க்கிறார். கடைசி காலத்துல கூட அந்த தீய சக்தியா இருக்கக்கூடிய அந்த ஆன்டிகிரைஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாத்தானின் ரூபத்துல வரக்கூடிய அந்த அந்திகிறிஸ்து கூட ஆண்டவர் எப்படி எதிர்ப்பாரு? அவர் கத்தி வச்சா இல்ல, அவர் சுவாசமா அவர் சுவாசிச்சவர், அவருடைய மூச்சு சுவாசமே அதுல இருந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த வார்த்தையே ஒரு ஆயுதம் மாதிரி எதிரிகள் அப்படியே வீழ்த்துது. அவர் ஒரு யாரு கூட சண்டை போட கூட மனசு இல்லாத ஒரு தேவன். ஆனா அவருக்குள்ள இருக்கிற அந்த சக்தி இருக்கு இல்லையா, வல்லமை, அந்த வெளிச்சமே பாத்தீங்கன்னா, வெளிச்சம் ஒரு நாள் இருள் கூட சண்டை போட அவசியம் இல்லை. வெளிச்சம் வந்தால் போதும், இருள் அகன்று போகும். ஆனா நமக்கு இருக்க ஒரே ஆயுதம் துதியின் ஆயுதம். துதியின் ஆயுதத்தை மாத்தோம் ஆண்டர்கிட்ட இந்த பாடல் தான் உங்களை பாதுகாக்கின்ற ஆயுதமே. பாத்தீங்களா, தீய சக்திகளை அழிக்கின்ற ஆயுதம் என்ன? இந்த பாடல் தான். ஒன்னும் செங்கலோ இல்ல கத்தியோ கம்போ பாரமோ அதெல்லாம் கிடையாது. நீங்க பாடுறது ஆண்டவர்கிட்ட நீங்க பாடும்போது அவருக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அந்த கனெக்ஷன்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனையை அவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா நீங்க அவர் பாட 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 அவரோட கனெக்ஷன் ஏற்படும் போது அவருடைய மேல இருக்க அந்த சக்தி உங்களுக்குள்ளார உங்க பக்கத்திலேயே அது வருது. ஆண்டவரே உங்க வாழ்க்கையை அற்புதமா பார்த்துப்பாரு. இந்த வரி மட்டும் நம்ம மீண்டும் பாடலாமா? சாத்தானின் சதிகளோ, பாவத்தின் வாழ்க்கையோ, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால், துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால், அசுத்த ஆவியை துரத்திடுவோம், அசுத்த ஆவியை துரத்திடுவோம். முந்தன் வல்லமைகள் தொலைந்து போவதில்லை. Yes Lord, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமையானதில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமையானதில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவரே, இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்க அன்பு உள்ளத்திற்காய் நன்றி. நீங்க எங்களோட இருக்கிறதுனால எந்த தீய சக்தியும் எங்க பக்கத்துல கூட வர முடியாது. எங்களை நேசிக்கிறவங்க கிட்ட கூட அதை நெருங்க முடியாது. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறீரே, நீங்க நல்லவர். அடுத்த பாடலை உங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
சுவாமி. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். பாடல் ஆசிரியர், இந்த பாடல் எழுதினவர் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காருன்னா, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வரிகளை கொஞ்சம் நீங்க மாற்றி அமைக்கலாமேன்னு. பாடல் எழுதினவரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, ஏன் நீங்க ஏழைன்னு சொல்றீங்க, பாவம், இந்த பிள்ளையாங்க என்னை என்றும் மறவாதவர்னு சில பேர் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு இந்த வரி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அந்த பாட்டு எழுதுறவங்களுக்கு தான், அந்த வலி வேதனையில கடந்து சென்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வரியோட ஒவ்வொரு ஆழமான அர்த்தமும். அவங்க ஏன் தெரியுமா அந்த பாட்டு அப்படி எழுதினாரு? எனக்கு அவங்க வாழ்க்கை கதை தெரியும். அவங்க சின்ன வயசுல இருந்து யாருமே அவங்கள வாழ்க்கையில ஒரு கிராமத்துல இருந்து, ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருந்து அது கஷ்டப்பட்டு முன்னேறி வரணும்னு பார்க்கும்போது நிறைய பேர் அவரை பேக்ரவுண்ட் இல்லை, இது இல்லை, பணம் இல்லை, சொந்தம் சொல்லிட்டு அவரை ஒதுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அதை பத்தியும் அவர் எல்லாருக்கும் மேல அந்த இடத்துல அவர் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டே வந்தாரு. ஆனா சில பேர் அந்த சக்சஸ்ஃபுல்லான நேரத்துல அன்பு காமிக்கிற மாதிரி காமிச்சுட்டு சில பேர் ஏமாத்தணும்னு நினைச்சாங்க. சில பேர் பணத்துக்காக அங்க லாபமா எப்படி அவரை வச்சு என்ன லாபம் கிடைக்கும்னு பார்த்துட்டு அவர் கஷ்டப்படுத்தினாங்க. சில பேர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்குனாங்க. அப்ப அவர் சொன்னார், சரி மனுஷங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுக்குனாங்க, ஆனா ஆண்டவரே நீங்க ஏழையா என்னை கூட நீங்க மறக்கல, மனுஷ அன்பு கூட நீங்க இல்ல, நீங்க மனுஷன் எல்லாமே சாதிச்ச பிறகுதான் என் கூட இருப்பான். ஆனா நான் எதுவுமே சாதிக்காத போதும், என்கிட்ட எதுவுமே இல்லாத போதும் உங்க அன்பு அவ்வளவு பெருசு, அந்த நேரத்துல கூட என் கூட இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மைகளை எதிர்பார்த்து நீங்க உதவி செய்யற தேவன் இல்ல, நீ ஏழையாம் என்று மறவாதவர். அவர் அழகா இந்த வரிகளை எழுதினாரு. அவ்வளவு ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலை. நம்ம வீட்டுல டாய்லெட் கூட இருக்காது, உங்க ஊர்ல பஸ் வசதி கூட இருக்காது. அவ்வளவு கஷ்டத்துல அவர் எப்பவுமே அழுவாரு, கடவுளே நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அழுது இந்த பாடல்களை எழுதினாரு. ஆனா எங்க ஆண்டவர் கோடீஸ்வரா உயர்த்தினாரு. அப்ப கூட அவர் என்ன பண்றாரு, அந்த பணத்தை பயன்படுத்தி அவரை போல யாரு இல்லாத நிலைமையில இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யற ஒரு பாஸ்டரா இன்னைக்கு இருக்கிறாரு. இந்த பாடல் அவர் தான் எழுதினாரு. ஆனா இந்த பாடலோட முன்னாடி ஹீரோவே நம்ம ஏசப்பா தான். அவர் தான் இந்த பாடலுக்கு காரணமா இருக்கிறாரு. ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டவங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்யறதுனாலதான் எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். பாடலை பாடுவோமா?
எல்லா கவலைகள், கஷ்டங்கள், எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சோமோ அந்த ஒவ்வொரு விஷயமும் கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்தி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் செய்யுங்க, அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மை தேற்றுகின்ற தேவனாக இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இப்போ இந்த கடைசி பாடல் அந்த பாடுற நேரத்தில் as we sing the last song, let the comfort of our Lord Jesus surround your heart, fill your heart. Amen. He fill your heart with His comfort and peace. இந்த கடைசி பாடல் பாடுற நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அவருடைய ஆறுதலினாலும் அவருடைய சமாதானத்தினாலும், அதாவது நிம்மதியினால் அவர் நிரப்புவாராக. அண்ட் இந்த பாடல் பாடுற நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆறுதல் படுத்தி அவங்களை தேற்றுங்க. சுவாமி, உங்கள் சிறகுகள் என் அரவணைப்பை நாங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய மண்டலத்தில் உணரணும். தச்சுரூபமாக நீங்கள் இருக்கிறத நாங்கள் உணரணும். ஏசப்பா, உங்கள் சிறகுகளால் எல்லோரும் காத்து அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடைசி பாடல் பாடுற நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார், உங்களை தேற்றுவார். ஒரு
இந்த பாடல்ல சொன்னது போல அன்று நீங்க எப்படிப்பட்ட தேவன்னா எங்க மார்போட நீங்க அணைக்கிற தேவன், எங்க மன கவலைகளை தீர்க்கிற தேவன், எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறீங்க. அன்று இவ்வளவு நேரமாக வெற்றிகரமாக இந்த ஆராதனைகளை வழி நடத்துறீங்க. ஹல்லேலூயா. கடைசி அந்த ஒரே ஒரு வரி மட்டும் நாங்க ரிப்பீட் பண்ணுவோம். புதுசா வந்தவங்களுக்கு மட்டும் அந்த ஒரே காரஸ் மட்டும் நம்ம பாடி நான் ப்ரே பண்ணி நம்ம இந்த ஆராதனை இருப்போம். மார்போட அணைப்பாரு, மனக்கவலை தீர்ப்பாரு அப்படின்னு பாடும்போது உங்க மனக்கவலைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்துல மறையணும்னு நான் ஜெபிக்கிறேன். I pray that as we declare this last chorus that the sorrows in your heart shall flee in Jesus' name. இல்லையா? ஏன்னா அப்பாவுக்கு சொந்தம் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொந்தம். அப்ப அப்போடைய சொந்தம் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொந்தம். அப்ப ஆண்டவர் ஸ்பெஷல், நீங்களும் ஸ்பெஷல் தானே. அதுதான் பைபிள் சொல்லுது. இறைவாணியாகிய தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னா நம்ம தூக்கி வச்சு அழகு பார்க்கிற தேவன். அதாவது எல்லா பெற்றோர்களும் என்னன்னா தன்னோட சொந்தமா பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அதே அதிகாரம் இருக்கு, அதே பவரை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவர்களுக்கு அவருடைய அதிகாரத்தையும் பவரையும் கொடுக்குறாரு நீங்க அவரை நம்பும் பொழுது. ஸோ இப்போ நான் ப்ரே பண்ண போறேன். ஆண்டவரே இயேசப்பா, இங்க இருக்காங்க எல்லோரையும் உங்க பிள்ளைகளாய் நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி சுவாமி, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்று பல வருடமாய் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், பல வருடமாய் இருக்கக்கூடிய கட்டுகள் இயேசுவின் வல்லமை நாமத்துல உடை தெரியுங்க ஆண்டவரே. அதுக்கு நன்றி. உடை தெரியுங்க ஆண்டவரே, உடை தெரியுங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா கஷ்டங்கள் மறையட்டும், எல்லா வியாதிகள் நீங்கட்டும். இங்க இருக்கிற எந்த பிள்ளைகளும் எந்த வியாதியோ எந்த பலவீனமோ தொடாத அளவுக்கு, எந்த கஷ்டம் எந்த ஆபத்துகளும் நெருங்காத அளவுக்கு அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஏசப்பா நீங்க மிக விரைவில் இந்த வருடமே முற்றிலுமாக ஒரு முற்றுப்புள்ளி நீங்க வைங்க. எல்லாருடைய தேவைகளை அற்புதமா சந்திங்க. வேலை இடத்துல, படிக்கிற இடத்துல அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு வெற்றியை நீங்க தாங்க, மிகப்பெரிய சக்சஸ் தாங்க. அவங்க சோதனைகள் எல்லாம் சாதனைகளாய் மாற்றுங்க. பிசினஸ்லயும் வேலையிலையும் நீங்க அவங்களுக்கு அற்புதமான விதத்துல ஆண்டவரே அவங்களை உயர்த்துங்க சுவாமி. உங்க வருகைக்காக எங்களை தயார்படுத்துங்க ஆண்டவரே. எங்க கண்ணீரெல்லாம் தொடச்சு, அந்த கண்ணீருக்கு காரணம் பிரச்சனைகளை கூட நீங்க தொடச்சு போட்டுருங்க ஆண்டவரே. இனிமே எங்க வாழ்க்கையில நாங்க பயத்துக்கோ பாரத்துக்கோ கஷ்டத்துக்கோ நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். உங்களை எங்க மனசுக்கு நாங்க இல்ல நம்ம
முழுசா நாங்க இடம் கொடுக்கறனால எங்க மனசுல பயம், கவலை, துக்கம், வெளியில சொல்ல முடியாது பிரச்சனை இருந்தாலும் நீங்க அந்த மனசுல இருந்து நீங்க எடுத்து போட்டுருங்க. எங்க உள்ளமே உங்க ஆலயம், எங்க மனசுதான் அன்னைக்கு உங்க வீடு. எங்க மனசுல தங்கி எங்க மனசை சந்தோஷத்தோட சமாதானத்தோட உங்க தெய்வீக ஆறுதலோட எங்க இதயத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. எங்க பார்க்கிறவர்கள் எல்லாம் எங்களை பார்க்காமல் எங்க பிள்ளை இருக்கிற உங்களை பார்க்கணும், உங்களை உணரணும். நாங்க கண்ணாடியை பார்க்குற நேரத்துல எங்களுக்கு நம்ம இறைவனுடைய படைப்பாக நாங்க எங்களை பார்க்கணும். இயேசு சாமியோடைய வெளிச்சம் எங்க முகத்துல உதிக்கணும் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்க எல்லோருக்கும் நீங்க உதவி செய்ய போறீங்க. அதற்காக நன்றி. அப்படி நாங்க ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லாக மாறினா, எங்க சோதனைகள் எல்லாம் சாதனைகளா மாறினா, அப்ப கூட அந்த புகழை உங்களுக்கே கொடுக்குறாங்க. உங்க மூலியமா நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுறோம். அண்ட் பலருக்கும் நாங்க ஆசீர்வாதமான வாழ்க்கையும் உங்களாலதான் வாழ முடியுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க, பிறருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில உங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அருமையான இந்திய நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு புதிதாக யாராவது வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அன்போடு இன்னைக்குதான் முதல் முறை நான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தால் கொஞ்சம் எழுதுங்க. உங்களுடைய அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். So if any one of you are here for the first time, we want to warmly welcome you. So you can stand up and share with us your name. I think one of the brother from Bangladesh, the red color t-shirt. Brother, please stand up. Please stand up. Give you warm welcome. Thank you for coming. Dhanyawad. Shukriya for coming. Vijay brother, உள்ள goodie bags இருக்கு. இதுவரைக்கும் எடுத்து கொடுங்க. We have the goodie bags. First time are those. First time we have the goodie bags. So எவ்வளவு பேர் வந்து பெங்காலி ஹிந்தி? தமிழ் தான். ரெண்டு மூணு நாள் தான். Thank you for coming. We warmly welcome you here today. So தமிழ் எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? எல்லாருக்கும் தமிழ் தெரியும். முக்கியமாக நம்முடைய முத்துக்குமார் வந்திருக்காங்க. குமார் வந்து கருப்பர் வந்திருக்காங்க. அவருக்கு நன்றி. உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு முக்கியமான நம்ம இந்திய சகோதரர்கள், அதேபோல பங்களாதேஷ் மக்கள்லாம் இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஒரு சமூக சேவை, இது ஒரு நற்பணி மன்றம். உங்களுக்கு பார்த்தோம்ல, ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு பாடல். இந்த அந்நிய தேசத்துல, இந்த ஃபாரின் லேண்ட்ல நீங்க அனாதைகள் அல்ல. So this place is to serve the society, is to also specially serve our migrant workers who are in need. This is a place where you can receive help, and just as we saw the song just now, the Lord will comfort you like a mother comforts a child, and so you are not a spiritual orphan. You have a God who will comfort you. பாருங்க, நீங்க உங்களுடைய பிரச்சனையோடு நீங்க தனிமையில கஷ்டப்பட்டு நீங்க புலம்பி தவிக்க தேவையில்லை. அதற்காக குடும்ப பிரச்சனைக்காக என்ன செய்றீங்க? போய் ஒரு தனிமையில உட்கார்ந்து டப்பா உடச்சு குடிக்கிறீங்க. கவலைக்கு மேல கவலை, பணம் வேஸ்ட், அப்படி தேவையில்லை. உங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நல்ல இங்க ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, அப்படிதான் முருகதாஸ் எப்படி ஃபீல் பண்ற? எழுந்து சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்தது தொடர்ந்து வந்துட்டீங்க. ஒரு சாட்சி சொல்லுங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி சொல்லுங்க. வாங்க, முன்னாடி வாங்க முருகதாஸ். கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு கடலாம் வந்துருக்கு, நல்லா திருப்தியா இருக்கலாம். கால் வலியும் பரவாயில்ல. இந்த மாதிரி வந்தபத்துல அதிகமாக கால் வலி செஞ்சு நல்லா இருக்கு. நீங்களும் முருகதாஸ் ரொம்ப வேதனையோடு கால் வலி, அவர் மூட்டு வலி, கடல் பிரச்சனை இப்படியோடு வந்தாங்க. அவங்க வந்து அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தோம், அவருக்காக பிரார்த்தனை பண்ணோம். இன்றைக்கு முருகதாஸ் ஒரு சகமா முன்பாக வந்து நல்ல ஒரு சாட்சி சொல்றாங்க. So
So when our dear brother Murugadas came here for the first time, he was experiencing pain in his leg and he was also facing lots of debt problems. When we called him forth to share his testimony on how he feels after coming here, he said that his leg pain which has been very painful and very intense for a long time, it has left him, and his debts are also clearing. So he's been relieved from his debt problems, and he feels a great satisfaction and a happiness when he comes here. Praise to Jesus. அதே போல பாருங்க, அநேக நம்ம இந்திய சகோதரர்கள் அப்படியே இந்த ரிவர் வாக்கில் உட்காந்து மாலை நேரத்தில் கவலையோடு தனிமையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தனிமையில் இருந்த ஒரு சகோதரன் நாங்கள் சந்தித்தோம். அவர் வாரம் இங்கே வராரு, இந்த குடும்பத்தோடு இணைஞ்சு இங்கே ஒரு தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு, சகோதரனுடைய அன்பு கிடைத்து நீ சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய இன்ஜினியர் விஜய். வாங்க விஜய், எப்படி ஃபீல் பண்றீங்க? வாங்க விஜய், சின்ன வார்த்தை, ஒரு வார்த்தை, எப்படி ஃபீல் பண்றீங்க? வந்தது வாங்க நல்ல ஒரு சந்தோஷம். இன்ஜினியர் விஜய், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இங்கே அதுக்கு முன்னாடி தனியாக இங்கே பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். இவங்க போக்கு ஃபேமிலி மாதிரி நான் வந்து நம்ம வாரம் நான் கொடுக்குறேன் அப்படிங்களோட சேர்ந்து ஒரு குட் மெம்பராக கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு நல்ல தேங்க்யூ. He used to just sit by the river walk for a long time. He used to feel lonely, but when he comes here, he feels like he has gotten a family, and he feels like his mind gets fresh, and he feels more happy and refreshed when he comes here. He feels like he has gotten a family here, and then he's thankful for அதான் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு நாங்கள் உறுதியாக சொல்றோம், நீங்க தனிமையில் அல்ல. இந்த தேசத்துல நீங்க தனிமையான ஆள் கிடையாது. உங்களை விசாரிப்பதற்கு 24 hours 24/7 24 மணி நேரம் கவலை எதுனாலும் எங்களுடைய தொடர்பு உங்க கையில கொடுக்குறோம். கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேலையில பிரச்சனையா, கம்பெனி பிரச்சனையா, உடம்புக்கு முடியலையா, தேக்கால் ஆஸ்பத்திரி இருக்கு, உங்களுக்குன்னு சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்க எல்லா உதவிகளும் செய்யறாங்க. எப்பொழுது ரெடியா இருக்கிறோம். நீங்க தனிமையான அல்ல, உங்களை விசாரிக்கிறோம். நீங்க கடன் இருந்தா கடனை அடைச்சு எப்படி வெளியே வர, பணத்தை எப்படி மிச்சப்படுத்த, சம்பாதிக்கிறதுக்கு நாங்க இலவசமாய் ஆலோசனை கொடுக்கிறோம். So dear brothers, you are not alone. You don't ever have to feel alone. So dear brothers and sisters, we are here for you. Even if you need any help, we and our church is available for you 24 hours. It can be any problems in your health that you are facing. We also have a medical clinic that is open to treating you for free. And also if you are facing any problems of death in your life, we are here to pray for you. And we are here to also counsel you and plan with you and strategize with you on how to clear your debts very fast. So you don't have to carry your burdens alone, or like some people out there are turning to alcohol to get rid of their, attempt to get rid of their burden, but they end up feeling worse. But over here, we are here to give you solutions no matter what you're facing in life. So இந்த இடம், இந்த COP, இந்த சிங்கப்பூர், இந்த நம்பர் 1 சைடு அருகில் உள்ள சோமி உள்ள இடம் உங்க வெற்றி வாழ்வு மையம். So this place, COP, in number 1 side Alvi Road, this place is a place for your successful, victorious life. Amen. கரங்களை தட்டி உற்சாகமாக இங்கே அடுத்த வாரத்துல நீங்க மட்டும் இல்ல, நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வரணும். So our dear brothers and sisters, so next week you also are welcome to join us, and you can also bring your friends as well. அடுத்த வாரத்தில் ஒவ்வொருத்தரும் நான் ஒரு நண்பரை கூட்டு வருவேன் சொல்லக்கூடிய அந்த கரங்களை உயர்த்துங்க, என் நண்பரையும் கூட்டு கொண்டு வருவேன் சொல்லி. How many of you are interested in bringing your friends next week? உங்களுக்காக இங்க வந்து நாங்க ஆலோசனை மட்டும் இல்ல, நல்ல சுவையான உணவு கொடுக்கிறோம். சுட சுட நல்ல பிரியாணி உணவு உங்களுக்கு கொடுக்கிறோம். ஏன்னா நீங்க கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்டே நாக்கு மறந்து போயிடும். ஆனா இங்க உங்க வீட்டுல கொடுக்கிற தாய் சாப்பாடு மாதிரி நல்ல அருமையான பிரியாணி சாப்பாடு கொடுப்போம். சூடா அதையும் சாப்பிட்டு செல்லலாம். So we do not just only offer counseling here, free counseling here for you, but also we also have free dinner and free food whenever you're joining us. There's free dinner available for everyone, and maybe some of you all might have been fed up with the same food that you're eating in Genting, and you feel like
your naak marthu poirukku, which means your tongue is it's like a slowly turning into a Yes, wood. yes. It's frozen. The tongue is frozen, eating the same old food in canteen. But that because they say in Tamil, there's no food like our mother's house. So this is like your father's house. God is your father. So here you can have if a variety of food also dinner available for you. இதான் ஃபாதர்ஸ் பேங்க்வெட் பிளேஸ். Yes. இது வந்து விருந்து, பிதாவுடைய விருந்து இங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். புரியுங்களா? இங்க சாப்பிட்ட ருசியா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. Who feels that here is delicious? ஓகே. உங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செப்டம்பர் 28ஆம் தேதி இங்கே ஒரு ஆடல் பாடல் என்ற சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு வச்சிருக்கிறோம். செப்டம்பர் 28 செப்டம்பர் 28ஆம் தேதி 7 மணிக்கு உங்க நண்பர்கள் எல்லாம் நீங்க அழைச்சு கொண்டு வாங்க. அன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் வச்சிருக்கிறோம். So we have a special program coming up in September 28th. It's going to be full of celebration and fun and a blessed time and anointed special day. So feel free to bring all of your friends here. உங்களை எல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக வெளிநாட்டிலிருந்து வெளிதேசத்திலிருந்து ஒரு பெரிய மனிதர், இந்த உலகத்தில் என்னுடைய தலைவர் அவர் வராரு. So in order to bless you all and to meet you all, we have all the way from overseas the leader, the world international leader of our COP organization, who will be coming here to meet you all on September 28th. உங்களை எல்லாம் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க வரணுங்கிறார். சரிங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? To meet you அவர் all. வாக்கு நம்புறீங்களா? நம்பர்களை அழைச்சிட்டு வரீங்களா? I am excited to meet him. I am excited to meet him. So bring all your friends as well. இப்பொழுது நமக்கு ஒரு ஆஃபரிங் சாங்க நம்முடைய அருமையான ஜோயல் அந்த சிஸ்டர் பாட இருக்கிறாங்க. ஜோயலை இன்வைட் பண்றோம். அவர் நமக்காக ஒரு அருமையான பாடலை அவங்க பாட இருக்கிறாங்க. So today for the first time in our Tamil service we have our brother Joel who will be singing to you all for the first time over here in our Tamil service. So we are happy because although he doesn't understand our Tamil language so much, he cares so much about our Tamil people. He's so supportive for Indian people, Tamil people. He's half Chinese, so he's very supportive in our Tamil service. So today he's going to sing a song for us, the offering song. So in the பாடல்களிலிருந்து காணிக்கை கொடுக்கிற நினைக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து காணிக்கை செலுத்தலாம். Anybody who wants to send an offering money right now, யாராவது வீடியோ மூலமா உங்களுடைய காணிக்கைகளை நீங்க அனுப்பணும்னு ஆசைப்பட்டால் இதை கூட நீங்க QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். Yeshua.
ஆண்டவரே ஏசப்பா விதைத்த ஒவ்வொரு காணிக்கையும் நாம் விதையாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அது கண்டிப்பாக அது வளர்ந்து அது 1000 மடங்கு பெருக்கி யாரெல்லாம் கணக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களே ஆண்டவரே பல மடங்கு ஆசீர்வதிங்க. விதைத்த பிள்ளைகளும் சரி ஆண்டவர் கணக்கு கொடுக்க முடியாத பிள்ளைகள் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். அது ஒவ்வொரு காணிக்கையும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே மக்களுக்கு நற்பணிகளை செய்ய அந்த காணிக்கைகளை நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவர் நீங்க தான் ஆண்டவரே எங்களுடைய சொத்து, எங்க சிறந்த சொத்தை நீங்க தான், உங்களுடைய அன்புதான். இயேசுவா என்றாலே ஆண்டவரே கடவுள் காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். அதே போல இந்த இயேசுவான அந்த பேரை உச்சரித்து பாடலை பாடும்போது எங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எங்களையும் சரி எங்க தேசங்களையும் காப்பாற்றுகின்றவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. தொடர்ச்சியாக அவங்க தொழில் அவங்க பெருகட்டும், அவங்க சந்தோஷமா இருக்க நீங்க ஒரு பெரிய கிருபையா மாற்றி செய்யலாமே. அடுத்தது நம்மளுடைய போதகர், நம்மளுடைய தலைமை போதகர் ரிச்சர்ட் அவர்கள், பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ உங்க மத்தியில சில காரியங்களை ஆங்கிலத்தில் சொல்ல போறாரு. நான் தமிழ் அது மொழியை செய்ய போகிறேன். கரங்களை தட்டி இடத்தையும் கொடுத்து ஒவ்வொரு உதவியும் அவங்க நம்ம கூட இருந்து அவங்க செய்யறாங்க. Amen. Praise the Lord. Praise the Lord. How are you doing in the Lord, brothers and sisters? சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள்ள நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. Well, firstly, we want to welcome everybody to the house of God. முதலாவதாக உங்க எல்லாரையும் ஆண்டவருடைய வீடா இருக்கிற இடத்துக்கு உங்க எல்லாரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். We believe that God is here. இங்க நம்ம நம்புறோம்னா ஆண்டவர் இங்க இருக்கிறான்னு நம்ம நம்புறோம். And wherever God is, there is liberty, there is peace. எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல நிம்மதி இருக்குது, விடுதலையும் இருக்கு, சுதந்திரமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. And pastors already mentioned that this is the house where victory begins, people's victory begins. போதகர் ஐயா அவர் சொன்னது, தானியல் ஐயா சொன்னது போல இந்த இடம் என்னன்னா பல பேருடைய வெற்றிக்கான துவக்கமான இடமா இருக்குது. And I just want to add that the victory it begins in this house not because any of us are superhuman or superhero, but because we have a very big God that lives in this house. So இங்க வெற்றிக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த வெற்றிகள் வருது, ஏன் ஒருத்தவங்க வாழ்க்கை வெற்றிகரமா மாறுதுன்னா அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் சூப்பர் ஹியூமன், அதாவது நாங்கெல்லாம் வேற்று கிரக வாசிகள் மாதிரி எங்களுக்கு பெரிய ஒரு சக்தி இருக்கு, நாங்க பெரியவர்கள்னால இல்லை, நாங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனா இங்க ஒரு பெரிய தேவன் இருக்கிறாரு, தேவன் பெரியவரா இருக்கனாலதான் உங்க வாழ்க்கையில வெற்றிகள் நடக்கும். Hallelujah. And also because quite uniquely God has put in us as a church a burden for the foreigner. நம்மளுடைய சபையோடைய சிறப்பு தன்மை என்னன்னா, எங்களுக்கு ஆண்டவர் குறிப்பா இந்திய தொழிலாளர்கள் மீது ஒரு விசேஷித்த கரிசனையை ஏசப்பா வச்சிருக்கிறாரு. And we believe in the dreams of the foreigner. நாங்க என்ன நம்புறோம்னா, ஒவ்வொரு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தொழிலாளிகளுடைய லட்சியங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. We believe that God can make a powerful and victorious army out of a foreigner in another land. God can do that. நாங்க என்ன நம்புறோம்னா, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமா செய்ய முடியும். அந்த ஒரு நபர் அந்த கூட ஒரு படை வீரரை போல உருவாக்கி மீண்டும் அவங்க தேசத்துக்கு போய் நல்லா சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்ய அளவுக்கு வல்லவர் என்று நாங்கள் நம்புறோம். And the reason why we believe that as a church is because that is a story that is like our father Abraham's story. ஏன் இந்த கதையை இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கும், இது உண்மை அப்படின்னு நாங்க ஏன் நம்புறோம்னா, ஏன் கடவுள் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம்னா, நாங்க வேதத்தை நாங்க வாசிக்கும் போது அங்க உங்களை போலவே ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தாரு. I'm just going to read a small piece of scripture from Deuteronomy chapter 26 verse 5. Here is Moses that is speaking, the
about Abraham. Deuteronomy 26:5. உபாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பைபிள் எடுத்து பார்க்கும்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க மோசஸ்னு ஒரு தீர்க்கதரிசி, மோசே அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவர் ஆபிரகாம்னு இன்னொரு தீர்க்கதரிசி பத்தி அவர் சொல்ற இந்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். It says, "Then you shall declare before the Lord your God, my father was a wandering Aramean. He went down into Egypt with a few people and lived there and became a great nation, powerful and numerous." அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவரிடத்தில் ரொம்ப நன்றி. அவ்விடத்தில் Someone can read. பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திராட்சையான தானியம். Amen. It's 26:5. All right, I think you added the 6, right? But 26:5. Okay, the 5, yes. So we see here that, you want to read the 5? Okay. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். Amen. ஆமென். So Abraham was a Syrian. He's from Syria. An Aramean. Aram is Syria, modern day Syria, Damascus. Yes. வேதம் ஜாதிக்கு எதிரானது. ஜாதிங்கிற என்னன்னா, பழைய தமிழ்ல சமஸ்கிருத தமிழ்ல அது தேசம்னு குறிக்குது. அது பெரிய ஒரு தேசமா இருக்கிறாங்க. ஆனா தேச பக்கம் பாகுபாடு ஜாதியோட ஒன்றுமே கிடையாது. அது தேசத்தை தான் அது குறிக்குது பழைய தமிழ்ல. ஆனா என்ன நம்ம மாஸ்டர் அருமையான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆபிரகாம்ங்கிற தீர்க்கதரிசி அவர் வந்து சீரியா தேசத்தை சேர்ந்தவரா. Hallelujah. And it says that he went down to a foreign land and God made him a great nation, powerful and numerous. The dream of the foreigner is alive. தீர்க்கதரிசி ஆபிரகாம் அவர் பிறந்த தேசம் வேணா ஒரு தேசமா இருக்கலாம். ஆனா அவங்க அப்பாவுடைய ஊர்ல இருந்து அவர் வந்து பிரிச்சு வேற ஒரு தேசத்துக்கு முன்ன பின்ன தெரியாத தேசத்துக்கு போக வேண்டியதா இருந்தாலும் அங்க கூட ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தி பெரிய ஒரு தேசம் ஆக்கினார். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நாங்க வந்து ஒவ்வொரு தொழிலாளர்களும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட பெரிய விதத்துல உயர முடியும்னு நாங்கெல்லாம் நம்புறோம். So as a church, we believe and know that even in a foreign land, God can make you great. நாங்க ஒரு திருச்சபையா என்ன நம்புறோம்னா, நீங்க ஒரு வெளிநாட்டுல நீங்க வந்திருந்து ஒரு உங்க பிறந்த தேசத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு இங்க வந்திருந்தா கூட நீங்க இங்கேயும் நீங்க வந்து ஒரு வெற்றியான வாழ்க்கையை நீங்க வந்து துவங்கிக்கலாம். That is why we are committed to building, supporting all people from all across the world that God brings into this nation. And we want to remind you that God can make you a powerful nation even in another land. இதுல இருந்து நாங்க உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, இதனாலதான் இந்த தேசத்துக்கு வந்தக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யறோம். அவங்க தேவையான ஆதரவை நம்ம கொடுக்கிறோம். ஏன்னா நாங்க என்ன நம்புறோம்னா, எங்க பைபிள் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி ஆபிரகாம் எப்படி வேறொரு நாட்டுக்கு போனாலும் அவர் வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்கு வெற்றியை தந்தாரோ, அதே மாதிரி இங்க வேறொரு நாட்டு நீங்க இங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு கொண்டு ஒரு பெரிய தேசமாக்கி உங்களையும் நிச்சயமா வெற்றிகரமா மாற்றுவாருங்கிறது தான் எங்க நம்பிக்கையே. We know that being a foreigner, things can be challenging, things can be difficult. I'm also a foreigner, so I understand. நாங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய வேதனைகளை புரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தொழிலாளிகளுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பா அது
சாதாரண விஷயம் கிடையாது. அதை கண்டிப்பாக நிறைய சவால்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அவர் அதை புரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. ஏன்னா அவரும் வெளிநாட்டில இருந்து தான் அவர் வந்திருக்காரு. But we know that God can make all things work for your good. ஆனால் நாங்கள் என்ன நம்புறோம்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் கண்டிப்பா ஆக்குவாரு. Joseph, one other man in the Bible, had a dream in his home country. யோசேப்புன்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவர் பிறந்த அவருடைய சொந்த ஊர்ல அவருக்கு ஒரு கனவு லட்சியம் கொடுக்கப்பட்டது. I'm sure that he believed that his dream will come true in his home country. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனவு லட்சியம்னா அவர் சொந்த தேசத்துல தான் அவருக்கு முதல்ல கிடைச்சிச்சு இல்லையா, பிறந்து வளர்ந்த தேசத்துல தான். அப்ப அவர் நினைச்சிட்டாரு, இந்த கனவு லட்சியம் என் சொந்த தேசத்துல தான் நிறைவேறும் போல அப்படின்னு அவர் முதல்ல நினைச்சிட்டு இருந்தாரு. But in the Lord's wisdom, he made his dream become a reality in another nation in Egypt. ஆனா ஆண்டவருடைய ஞானம் எவ்வளவு பெரியதுன்னா, ஆண்டவர் இந்த லட்சியத்தை கூட வேற ஒரு நாட்டிலையும் அவர் நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செஞ்சாரு. You may have had a dream in Bangladesh, in Tamil Nadu, in Delhi, in Sri Lanka, wherever country you're coming from, you may have had a dream there. And you think by leaving there and coming to Singapore, maybe that dream will be when you go back. But I want to tell you that that dream can become a reality in this very nation. ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பங்களாதேஷ்ல இருந்தோ இல்ல இந்தியால இருந்தோ இல்ல ஸ்ரீலங்கால இருந்து நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு பிறந்து வாழ்ந்த தேசத்திலேயே ஒரு கனவு லட்சியங்கள் உங்களுக்கு மனசுல இருந்திருக்கலாம். அந்த தேசத்தை விட்டு நீங்க பிறந்த தேசத்துல வந்தோடனே அவ்வளவுதான் உங்க கனவுகள் லட்சியங்கள் அதோட முடிந்ததுன்னு நீங்க நினைச்சு நீங்க ஒரு வேளை உங்க மனசுல சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமையான தேவன் என்று நாங்கள் அறிவிக்கிறோம்னா, நீங்க அந்த நாடு விட்டு நாடு வந்தாலும் நீங்க அந்த தேசத்துலதான் இந்த கனவுகள் லட்சியங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு நீங்க நாளைக்கு அவசியம் இல்லை. நீங்க எங்க வந்திருக்கீங்களோ இருக்கிற இடத்துல கூட ஆண்டவர் உங்களை வெற்றிகரமாக அந்த லட்சியங்களை நிறைவேற்ற உதவி செய்வார். I just want to tell you that God has a plan for you. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. And he just wants a relationship with you so that he can show you the full extent of that plan. ஆண்டவர் உங்களோட கூட ஒரு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ளணும்னு அவர் ஆசைப்படுகிறார். ஏனென்றால் அப்படி ஒரு நெருக்கம் உங்களோட இறைவன் வைத்துக் கொள்ளும் போது இறைவன் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்காக எளிதா வெளிப்படுத்த முடியும். So I just want you to come to fully believe in this Jesus that we are talking about. நான் இன்னைக்கு நாங்கள் எந்த இயேசு குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதே இயேசுவை நீங்கள் நம்பிக்கை வைக்கும்படி உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். He's the one that makes your dreams come to pass even in a foreign land. அவர்தான் ஒரு வெளிநாட்டு தேசத்தில் கூட வெளிநாட்டு மண்ணில் கூட உங்கள் கனவுகளை நிறைவேற்ற அவர் உதவி செய்வார். He gave Abraham a dream and it became a reality. ஆண்டவர் ஆபிரகாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு திட்டம் வைத்தார், ஒரு கனவு கொடுத்தார், அது எல்லாம் பலித்தது, அது நடந்தது, உண்மையாகவே வாழ்க்கையில நிறைவேறிச்சு. He gave Joseph a dream and it became a reality. ஆண்டவர் பைபிள்ல இன்னொரு தீர்க்கதரிசி ஜோசப்புக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, அந்த திட்டமும் நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செஞ்சாரு வேற ஒரு நாட்டுல கூட. Now it's your turn for him to make your dream a reality. எப்படி இந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் வேற ஒரு நாட்டிலும் உங்களுடைய திட்டங்கள் அந்த லட்சியங்கள் நிறைவேறப்பட்டதோ, இப்போ இது உங்களுடைய டர்ன், உங்களுடைய நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலோ ஒரு வேறு தேசத்துல நீங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் லட்சியங்களை நிறைவேற்ற உதவி செய்வார். We just want to bow down our heads just for a moment. ஒரு சில வினாடிகளுக்கு நம்ம எல்லாருமே தலை குனிவோம், கண்ணீர். I just want you to reflect on what you have heard. இப்போ நீங்க கேள்விப்பட்ட இந்த செய்தி குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொள்ளும்படி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம்.
These are not just stories. This is the realities of life. I have tasted this and I have seen God can make dreams reality. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல, இதெல்லாம் வாழ்க்கையுடைய நிஜங்கள். நானே என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம், நாங்களே உணர்ந்திருக்கிறோம், நாங்களே அனுபவித்திருக்கிறோம் கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று. அந்த கடவுள் எப்படி உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்ற நல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம். Just in your quietness, just with all eyes closed, I want to bow down our heads. எல்லோரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த அமைதியான நேரத்தில் கூட நாங்கள் இருப்போம். I want you to reflect on your dream, the dream that you entered this country with, the promises, the passions and interests that you had when you were coming in, that you've aborted, probably parked to the side. I want you to reflect on it. Let that desire root again. நீங்கள் இந்த தேசத்துக்கு வருவதற்கு முன்பதாக எத்தனையோ கனவுகளோட லட்சியங்களோட நீங்கள் வந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், நம்பிக்கையோட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த கனவுகளாக சில இது தடைப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேற்ற போறாரு. I want you to commit it to God and say, God, I'm taking this dream again. Please make it a reality. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த தடைப்பட்டு போன கனவுகள், லட்சியங்கள், சின்ன வயசுல கூட இருக்கலாம், இல்லை நீங்க இங்க வரும்போது இருக்கலாம், அது எல்லாமே நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதான் உங்க கனவுகள், லட்சியங்களை நீங்க ஆண்டவர் கையில கொடுத்து, ஆண்டவரே என் கனவுகள், லட்சியங்கள் சிலது தடைப்பட்டு போயிருக்கு, சிலது நாங்க காத்திருக்கிறோம், அது எல்லாம் உங்க கையில கொடுக்குறோம். ஆண்டவரே நீங்க எங்க கனவுகள், லட்சியங்களை நிறைவேற்ற உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட அதை பத்தி நீங்க உங்க மனசுலயே பேசுங்க. Just pray this time. Just pray. Just commit it to God. You may have never tried this before, but I want you to put it on the lap of God. Just try Jesus. Just try Him. Just this time. Say, God, I've heard that you do things for people. Lord, I want you to do this for me. Try Him. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்பதாக நீங்க இந்த மாதிரி காரியத்தை செய்ய நீங்க முயற்சி பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க முயற்சி எடுங்க. ஏன்னா இந்த அமைதியா இருக்க நேரத்துல கண்களை மூடி உங்க மனசுல இறைவனிடம், இயேசுவிடம் நீங்க வேண்டுங்க, ஒரு வேண்டுதல் செய்யுங்க. ஏசப்பா, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கனவுகள், லட்சியங்களா நான் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி, நீங்க அதை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கன்னு இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர்கிட்ட உங்க பாரத்தை கொடுங்க. அவர்கிட்ட நீங்க அந்த கனவுகள், லட்சியங்களை நிறைவேற்ற உதவி கேளுங்க. Just pray. உங்க மனசுக்குள்ள ஏசப்பா கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்னுடைய கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போனதாக என்னவா உங்க கையில கொடுக்குற ஆண்டவரே, நீங்க அந்த லட்சியங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. Make dreams a reality in the name of Jesus. Make doors be open where they are shut in the name of Jesus. Pray for every single one of our brothers and even sisters here, oh God. The Lord, every door that is shut be open in the name of Jesus. Every infirmity, any door that is locked, any scheme of the devil be thwarted in the name of Jesus. And we release the shalom of God. We release the hand of God. We release the touch of God upon every single individual, oh God. Let there be an experiential encounter, oh God, in the name of Jesus. Let every raging sea be calm before the Lord. You may have heard about Jesus, but you don't know Him personally. You may have heard about God that these Christians, they follow, but you may not know Him personally. You've never tried Him before. If you desire to know more, if you desire to give your life to this God, this Jesus, then with all eyes closed, I just want you to just put your hand up. If you just desire to know more, you desire to want to know Jesus personally. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பல முறை இயேசுவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பல பேர் சொல்லியிருக்கலாம், இயேசுப்பா எனக்கு நன்மை செய்தார் எப்படி நீங்க பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு நீங்க உங்க லைஃப்ல இதை அனுபவிக்கணும்னு உங்களுக்கு இஷ்டமா, இன்னும் அதை பத்தி ஆண்டவரை பத்தி அறியணும்னு உங்களுக்கு
இஷ்டமா? உங்களுக்கு மனசுக்குள்ள ஆண்டவரும் உங்களை வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கா? ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கரங்களை உயர்த்தலாம். Just with all eyes closed. கண்களை மூடி. If that is you, just put your hand up. உங்களுக்கு அந்த ஆண்டவரை பற்றி ஆண்டவரை குறித்த ஒரு 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 ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கையை உயர்த்தலாம். Got a very short window, so just put your hand up. யாரெல்லாம் உங்களுக்கு அந்த ஆண்டவரை பற்றி அறியணும், ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு, நீங்கள் உங்கள் கையை உயர்த்தலாம். Just with all eyes closed. எல்லாரும் கண்கள் மூடி. Amen. And if you put your hand up, I just want you to say these words after us. I'll ask Christy to just say the salvation tap, so there's no interpretation. But if you put your hand up, you can just say it. You don't have to say it loudly, but you can just say it after her, please. Yes, that's fine. உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நாங்கள் பண்ணக்கூடிய ஜெபத்தை நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து சொல்லலாம். Just with all eyes closed. உங்கள் கண்கள் எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கலாம். கண்கள் மூடப்பட்டு நம்ம சொல்லலாம். Say, Lord Jesus. And இயேசப்பா, thank you. நன்றி. Thank you for my life. என்னுடைய வாழ்க்கைக்காக நன்றி. I have heard about you. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். But now I want to know you. இப்பொழுது உங்களை நான் அறிய விரும்புகிறேன். I want to know you're real. I want to have a relationship with you. நீங்க நிஜமாகவே நான் உங்களை அறிய விரும்புகிறேன், உங்களோட நான் இணைய விரும்புகிறேன் ஐயா. I repent of my sins. என்னுடைய பாவங்கள்ல இருந்து நான் மனம் திரும்புகிறேன். I've come to believe in you, your death and your resurrection. உங்களுடைய மரணத்திலிருந்தோ நீங்க உயிர்த்தெழுந்ததுலையோ நான் வந்து நம்புறேன், விசுவாசிக்கிறேன். I want you to take control of my life. என்னுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. Come and have your way in me. நீங்க என்னுடைய வாழ்க்கையில வந்து நீங்களே வழி நடத்துங்க. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Amen. Hallelujah. So if you've said that prayer, please just come and see me. Yeah, come and see me or Pastor Daniel. But just come and see me after the service. Yes, and we have something for you. But we want to bless the Lord for this encounter before. ஒருவேளை இந்த ஜெபத்தை நீங்க வேண்டியதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த வாஞ்சை உங்களுக்கு அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்து இந்த அந்த வாஞ்சை இருந்து இந்த பிரேயர்ல சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த சர்வீஸ் முடிய பிறகு நீங்க வந்து பாஸ்டர் நீங்க வந்து அணுகலாம். உங்களுக்காக சம்திங் ஸ்பெஷல் வச்சிருக்காரு. கண்டிப்பா உங்களை சந்திச்சு அவர் பேசுவாரு. அப்படியெல்லாம் எழுந்திருப்போம். அப்படி முன்னால் வாருங்க. உங்களுக்காக விசேஷமாக உங்களை ஆசீர்வதித்து எத்தனை பேர் கடன் எனக்கு பிரச்சனை, ஏன்னா மனசுல கவலைகள் பாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அப்படியே முன்னால் வந்துருக்கு. இப்படி வரிசைக்கு வந்து முன்னால் வந்துங்க. உங்களுக்காக விசேஷித்த ஆசீர்வாதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் சர்வீஸ் முடிய போகுது. So the service is going to finish soon. So right now we're going to pray for death problems, financial problems, and for miracles to happen in your life. பாருங்க, முக்கியமா நீங்க வந்து அடிமைத்து, அதாவது சொன்னாங்க ஜோசப்னு, அவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் சொந்த சகோதரர்களே அவருக்கு 12 பேர் 11 பேர் அவர் என்ன பண்ணாங்க, அவர் அடிச்சு தூக்கி குழியில போட்டாங்க சாகடிக்கணும்ட்டு. ஆனா அப்புறம் திடீர்னு நினைச்சாங்க அவன் தப்பிச்சு போட்டுன்னு ஒருத்தன் அவனை தூக்கி குழியில எடுத்து வெளி தேசத்துல போய் வித்துட்டாங்க. அடிமைத்தனத்தில் வித்துட்டாங்க. வாலிப பையன் சொந்த தம்பியை வித்தோடனே பாருங்க, அவனை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை காப்பாத்தி அந்த வெளி தேசத்துல அவன் நினைச்சிட்டாரு பிரதம மந்திரியை உயர்த்திட்டாரு. பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல இஸ்ரேல் தேசத்துல அடிச்சு குழியில போட்டாங்க. அவர் திருப்பி ஒருத்தர் அதில் ஒரு அண்ணன் பாசமா இருந்தவன் தம்பி செத்துடக்கூடாதுன்னு தூக்கி வெளியே விட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க. அடிமைத்தனத்துல அமலா கட்ட ஊத்து அந்த போன அடிமை தேசத்துல அவனை அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவனை சிறைச்சாலை போட்டாங்க, தப்பு செய்யாத காரியத்துக்கு.
அப்புறம் கடவுள் அவங்க கிருபை பாராட்டி நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்துல போன தேசத்துல வெளி தேசத்துல பிரதம மந்திரி உயர்த்திட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க அப்படி அடிமைத்தனத்தில் நீங்க இருந்தீங்கன்னாக்க இந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க கடன் பிரச்சனை, உங்க ஊர்ல இவெல்லாம் முன்னுக்கு வருவானா, உனக்கு எத்தனை பேர் குழி தோண்டி இருப்பாங்க, கண்ணிப்படி எத்தனை பேர் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வாழ்வானா, அத்தனை பேருக்கு கூட அவங்க ஆண்டவரை உயர்த்த போறேன். எத்தனை பேர் நம்ப போறீங்க? என் கடன் பிரச்சனை தீரணும், என்ன கேவலமா பேசின மத்தியில தலை உயர்ந்து இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? வாழ்க்கை மாறணும்ட்டு எத்தனை பேருக்கு ஆசை? உங்க வாழ்க்கை மாறணும், என் ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும், நல்ல வீடை கட்டணும், நல்லாக என் அப்பா அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நான் கொடுத்து வாங்கணும். வாங்கி அவங்ககிட்ட வாங்குறது இல்லை, நான் சம்பாதிச்சு நான் கொடுக்க போறேன். நல்ல ஒரு பணக்காரனாக நல்ல ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படும் கணத்துல விரல வைக்கிற மாதிரி என் வாழ்க்கை மாறப்போகுது. அப்படி எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்க? கொஞ்சம் கரங்களை தெரிவித்து இவங்களை என் வாழ்க்கை மாறணும்ட்டு விரும்புற கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. உங்க வாழ்க்கை பாருங்க மாறணும். அது அந்த ஆண்டவர். Okay, God is going to do a miracle in your life. So not that you are going to take money from people, but God will bless you enough to even help others. So Pastor was talking about Joseph's story in the Bible. He was betrayed by his own brothers. He was thrown into a pit and left to die, and he was sold into slavery to a new land. He was like a slave to a new land. He was in a foreign land. He didn't know anything. But Jesus, see God's grace, God even took the slave Joseph and blessed Joseph, and he became prime minister of the foreign land. God changed the life. In the Bible, God changed the life of people like that. So in your life, maybe the people might in your life discourage you, people underestimate you, but don't worry. God is with you. God will help you. God will lift you up and make you like a great person. The way God helped the prophets in the Bible, God will also do a miracle in your life as well. போன வாரத்தை பார்த்தோம், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை பேரரசனாக ஆண்டவர் வைக்கிறாரு. போன வாரம் கேட்டீங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க வயல்ல, அவனுக்கு பேரரசனாக டேவிட்டை உயர்த்தினவரு. இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருந்தவன அரண்மனையில பிரதம உயர்த்தினவரு. உன்னை உயர்த்துவார் தம்பி, உன்னை உயர்த்துவார். உங்க ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவரால் உயர்த்த முடியும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? என் வாழ்க்கை மாறும் சொல்றது இந்த கலைகளை தந்துங்க. அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவனால கொடுக்க முடியும். So last week we saw that David in the Bible was a shepherd boy. He was just around the sheep. He was in poverty. But God took David, who was a shepherd boy, and God lifted him up to be king of the nation. So God will also lift you up the same way, because the same God of Joseph, David and Abraham is also your God. God will surely lift you up and create miracles in your life. உங்களுக்கு தீமை செய்ய யாராவது தீமை செய்யறாங்களோ அதெல்லாம் ஆண்டவருக்கு நன்மையா மாற்ற போறாரு. உனக்கு என்னென்ன மந்திரத்தை வச்சானோ தந்திரத்தை வச்சானோ எல்லாத்தையும் என் கடவுளால நன்மையாக உங்களுக்கு மாற்ற முடியும். So whoever who thought bad against you, whoever who thought and planned evil against you, our God can turn the evil things into good for your life. Whoever who tried to do black magic, who tried to do witchcraft in your life, even God can take care and break the evil power, and God can turn it around for good and bless you in your life. அதனால்தான் ஒரு பக்தர் பாடினாரு, தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி உனக்கு நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி, நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்கிறேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்கிறேன் இன்றைக்கே. உங்க வாழ்க்கையில தீமை யாராவது செய்ய நினைச்சாங்களோ கடவுளை நன்மைக்காக மாற்ற போறாரு. நம்புறீங்களா தம்பி? எவ்வளவு குழி தோன்றானோ அந்த அந்த இடத்துல உங்களுக்கு கோபுரத்தை கட்ட போறாரு. நம்புறீங்களா? உங்க வாழ்க்கை உங்க குடும்பத்துல எல்லாரும் வெட்டப்பட்டு அவமானப்படுத்தும் மத்தியில உங்க தலைமை நிதானம் ஊருக்கு ராஜாவாக மாற்ற போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க?
நம்புறீங்களா? நம்ம ஊருக்கு இவங்க ராஜாவாக லீடராக மாற்றுவாங்க. இவெல்லாம் முன்னுக்கு ஒரு சொன்னாங்க வேற கண்ணத்தை வச்சு இப்படி மாறிட்டானா, ஏன்னா வந்து இப்படி முருகதாஸ் இப்படி மாறிட்டாரா, ஒவ்வொருத்தரும் இப்படி மாறிட்டாரான்னு சொல்லிட்டு கோவிந்தன் இப்படி மாறிட்டாரா, ஏன்னா நம்ம வந்து கருப்ப சாமி அவர் எப்படி மாறிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன இங்க வந்து அவர் சூப்பரேசா இருக்காரு, ஒரு பெரிய தலைவராக ஆண்டவர். So whoever would try to dig a pit for you, God in the same place of pit, God can build a tower for you. And so whoever would think of putting you down, God will actually turn you to be a leader for you even back home. You will be great leaders by God's grace. பாருங்க, நீங்க நம்பிக்கை அந்த விசுவாசத்தை வைங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நம்பிக்கையா வெளிய விசுவாசத்தை வைங்க. ஆமென். அதனால இப்போ சின்ன உங்களுக்கு சாண்டாக ஒரு பிரே பண்றோம். சாப்பிடுற ஆயத்தை செய்யப்பட்டிருக்கு, சாப்பிட்டு செல்லலாம். புரியுங்களா? உங்களுக்காக ஏன்னா அப்படியே வந்து அப்படி இன்னொரு உங்களுக்காக நம்முடைய அருமையான பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. அப்படியே வரிசையா ப்ரே பண்ணி உங்களை ஆசீர்வதித்து சாப்பாடு இருக்கு, நல்லா சாப்பிட்டு செல்லலாம். I think we can pray gently. ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ப பொழுதுதான் கடவுள் வந்து நமக்கும் கடவுளுக்கும் இணைப்பு வந்து நம்பிக்கை தான். அப்படியே வந்து எல்லாரும் கண்ணில் கூட நீங்க என்னென்ன ட்ரீம் உங்க மனசுக்குள்ள இருக்கு, என்னென்ன கனவுகள் இருக்கு, அதெல்லாம் இந்த வேலையில நீங்க ஆண்டவர்கிட்ட வைக்க போறீங்க. ஆண்டவர் முழுவதுமா அதை என்ன செய்வார், உங்களுக்கு நன்மையாக மாற்றுவாங்க. நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் மனசுக்குள்ளே நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அருமையான வேலையிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவங்க வேற இந்தியாவிலிருந்தோ மற்ற நாடுகளிலிருந்து ஆண்டவரே சிங்கப்பூர் வந்திருக்காங்க, வேலைக்காக வந்திருக்காங்க, பல கனவுகளோடு வந்திருக்காங்க, எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதற்கு தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சகோதரரும் சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வேளையில் அவங்க எங்களோட நேரத்தை பகிர்ந்துக்க முடியாது, ஆனாலும் உங்க மனதின் உள்ளத்தின் ஆழத்தை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய ஆசைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய பிரச்சனைகளின் வேதனைகளும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா விடுதலை கொடுக்க வேண்டுமாய் நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நீர் அவருடைய தொடுவீராக, அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றி. அடுத்த வாரம் வருகிற பொழுது அவர்கள் நீர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரே அப்பா அவர் ஆண்டவர்களுக்கு சொல்ல, ஆண்டவரே இந்த சாட்சியாக எங்களுக்கு சொல்ல கர்த்தருக்கு ஒருவரெல்லாம் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட ஆசைகள், வேறுபட்ட விருப்பங்கள், வேறுபட்ட நிறைவேறாத காரியங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இந்த வேலையிலே நாங்கள் முன்னெடுத்து ஒப்புக்கொடுக்கிறோம். சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் மனசுக்கு சொல்லுங்க. நீங்க ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் வந்து கடவுள் இந்த காரியத்துக்காக வந்து என்னோட வீடு கட்டப்பட வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்லபடியா உயரணும், பிள்ளைங்கெல்லாம் நன்றாக படிக்கணும், என் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காரணத்துக்காக freedom and also freedom from the sin and freedom from the bad habit. Just pray to God and give us good success life to you. Hallelujah. ஆமாண்டவரே அப்பாஸ்து ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிறைய கதைகள் கேள்விப்பட்டோம். தாவீதை கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. ஆபிரகாம் ஒருவனாக நீங்க அழைத்து அவனை ஆண்டவரே இப்ப இந்த உலகத்தில் இருக்கிறபடியாக பெரிய கூட்டமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீ மில்லியன் கணக்கான மக்களாக மாற்றியிருக்கிறீர். ஆமாண்டவரே அப்படியே வாழ்க்கை ஒவ்வொருடைய கனவுகளும் நிறைவேற வேண்டும், தடைகள் எல்லாம் விலக வேண்டும். அவர்களுடைய ஆண்டவரே அந்த தடையால் அவர்களுடைய நோக்கத்திற்கு அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் தடைகள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரச்சனை
ஆண்டவரே இவர் கல்வி புரிகிற ஆசீர்வதித்து ஆண்டவரை திருப்பி கொடுங்க. இவருக்கு விரோதமாக எந்த மந்திரவாதிகளும் அனுபவக்கூடாது. கர்த்தர் நாமே ஊரை ஆசீர்வதித்து இவரை பெரிய வந்திருக்காங்க. இன்றைக்கு சடத்துல எந்த வாங்கிய ஒரு விருதத்தில் என்னென்ன விருப்பம் இருக்கோ கவலை பாடலாம் எடுத்து போட்டு செய்யுங்கப்பா. அங்கே பேசுகிற யோசிப்பு போல ஒரு மேன்மையான ஒரு உண்மையை ஆச்சரிப்பது நண்பர்கள் எல்லாரும் மத்தியில் ஒரு பெரிய உயர்வை கொடுத்து ஆசீர்வதிங்க. We want to just we just want to encourage our brothers. Just want to encourage our brothers. That things may be tough sometimes. சில நேரத்துல வாழ்க்கையில சில காரியங்கள் கஷ்டமா இருக்கலாம், சவால் இருக்கதா இருக்கலாம். But there's strength in God. ஆனால் ஆண்டவருக்குள்ளார ஒரு பலம் உண்டு. And there's also strength in having brothers. அது மட்டும் இல்லாம சகோதரர்கள் ஒரு மனமாய் இருக்கிறதுலயும் தெம்பு இருக்கு. In this church we intend to be a family. இந்த சர்ச்ல நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா எல்லாரும் குடும்பமாய் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். So we may all be from different household, different background, but when we meet here, we are family. ஒருவேளை நம்மளுடைய பின்புலங்கள், நம்ம வரக்கூடிய ஊரு இல்லாட்டி டாமெட்ரியில இருக்கிற இடங்கள் வித்தியாசம் இருந்தாலும் நாங்க இங்க இருக்கும்போது எல்லாரும் ஒரே குடும்பம். And in Christian family, we share each other's burdens. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல எப்படின்னா நம்ம ஒருத்தர் பாரத்தை நம்ம எல்லாருமே என்ன பண்ணணுமா, ஆண்டவர் ஆசைப்படுறாங்க ஒருத்தர் பாரத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். ஒருத்தர் கிட்ட நம்ம இந்த பாரத்தை நம்ம விட்டு ஒருத்தர் கூட நம்ம. So please, when you come, feel free to share your heart. If you want to speak to a brother, you want to speak to a pastor, you want to speak to someone about what is going on, don't suffer alone. Share your burden, share your heart. That is why we are family. ஸோ நீங்கள் ஒரு நாள் தனியாக நீங்கள் தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. உங்களுடைய கதைகளை நீங்களே மனசுக்குள்ளே போட்டு நீங்கள் ஒழிச்சு வச்சுக்காதீங்க. அந்த பாரத்தை தனியாக நீங்கள் சுமக்காதீங்க. உங்களுக்கு யாராவது கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பாஸ்டர் கிட்ட நீங்கள் பேசலாம். உங்கள் கூட யாராவது கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தனியாக கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7 மணிக்கு நம்ம கூடும். புரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லை, எனக்கு ஃப்ரீயா இருக்குன்னா நீங்க பகல் நேரத்தில் கூட இந்த டேபிள் டென்னிஸ் வச்சிருக்கோம். உங்க நாட்டுக்கு கேரம் விளையாடுனா வாங்க, அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்றோம். டேபிள் டென்னிஸ் இருக்குது. ஏன்னா விடுமுறை நல்ல வெளியே கூட்டு போறோம், பீச்சுக்கு கூட்டு போவோம், ஏன்னா சந்தோஷம் கூட்டு போவோம், பொட்டானிக்கல் கார்டன் கூட்டு போவோம். இங்க டேபிள் டென்னிஸ் எல்லாம் இருக்குது. நீங்க உங்க வீடு மாதிரி நீங்க நினைச்சு எங்களோட பழகுங்க, எங்களோட வாங்க. உங்களுக்கு உற்சாகமான தரிசனம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு வந்துருங்க. நண்பர்கள் அழைச்சு கொண்டு வாங்க. இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு குடும்பம் போல அனாதையா தெரிவிக்க நல்லா ஒருவர் ஏன்னா பேசுகிற உற்சாகத்தோடு நீங்க நல்லா செல்லணும். புரியுங்களா? அதனால இந்த வேலை உங்க ஆசீர்வாதத்துக்காக பிரார்த்தனை செய்து சாப்பாடு இருக்கிற சாப்பிட்டு போகும்போது எடுத்துக்கொண்டு செல்லலாம். வாங்க, அடுத்த வாரம் நண்பர்களை கூட்டு வரணும். சரி, இந்த வேலையில உங்க ஆசீர்வாதத்துக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா. தேவனுடைய அன்பின் கரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் வேதத்தில் ஆக்சிடென்ட் உண்டாகக்கூடாது. இவர்கள் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அப்பா அம்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாருக்கும் எந்த குறை வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, மரணம் உண்டாகக்கூடாது. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து கடலெல்லாம் நீக்கி கண்ணீரெல்லாம் நீக்கி ஆண்டவரே, இந்த இடம் உங்களுக்கு ஒரு விசாரிக்கக்கூடிய இடம், ஒரு குடும்பம் போல இருக்கிற இடத்துக்கு ஓடோடி வரணும். உதவி செய்யுங்கப்பா. நன்றாக சாப்பிட்டு சொல்லட்டும். ஒவ்வொருவரும் பாதுகாத்து நடந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசியம் சகோதரர்களே, மறவாதே பெனடிக்ஷன் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் இயேசுவின் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். முக்கியமாக தூரதேச நேரத்தில் போகிற ஜேக்கப் பிரதர் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சாப்பாடு கேட்டு சீக்கிரம் போயிடுங்க. பிரதர் வாரிசா போங்க. நல்ல பிரியாணி, உங்களுக்கு நல்ல நெய்ச்சோறு. இன்னைக்கு கீ சோறு, சிக்கன்,
கேசரி புரியுங்களா? டேஸ்டா நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள் செஞ்சு கொண்டு வரோம். அடுத்த வாரம் கூட்டுவாங்க. நல்லா இன்னும் டேஸ்டா இருக்கும். பிரியாணி கொடுப்போம். ஆட்கள் கூட்டுவாங்க. போய் வரிசையா நில்லுங்க. நம்முடைய சகோதரர் கொஞ்சம் பரிமாறலாம். நம்ம விஜய் பிரதர் கணக்கு மற்ற பிரதர்ஸ் கொஞ்சம் பரிமாறலாம். ஒன்றில் நான் உங்களை பார்க்கணும். ஏன்னா அவங்க சாப்பிட்டு நண்பர்களுக்கு கொடுங்க. How is it? Okay. Bless you, brother. Good to see you. Good to see you. Please have some dinner. God bless you. Thank you for fighting me. I was in Saturday. How Saturday? Praise the Lord. Yeah, it's on Saturday.